அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனையிலே அரையர் சேவை என்ற தலைப்பிலே நாம் சில தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கிபி 10ஆம் நூற்றாண்டிலிருந்து தமிழ்நாட்டில் மகாவிஷ்ணு வழிபாட்டில் அரையர் சேவை முக்கியமான ஒரு வழிபாடாக கருதப்படுகிறது. வைணவத்தைச் சேர்ந்த ஒரு ஆண் பிரத்யேகமான உடைகளை அணிந்து 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை நாட்டியமாடி பாடி நடித்து மகாவிஷ்ணு வழிபடும் நிகழ்ச்சி அரையர் சேவை என்று அழைக்கப்படுகிறது. பிரத்யேகமான உடையணிந்து 4000 திவ்ய பிரபந்தங்களை பாடி மகாவிஷ்ணு வழிபடும் நிகழ்ச்சியே அரையர் சேவையாகும். இதற்காக ஒரு வைணவ குடும்பத்திலிருந்து ஒருவர் தேர்வு செய்யப்பட்டு அவரே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார். இது அந்த குடும்பத்துக்கான உரிமையாக கருதப்படுகிறது. இத்தகைய அரையர்களுக்கு விண்ணப்பம் செய்வார், நம் பாடுவான், இசையறியும் பெருமான், தம்பிரான்மார் என்ற வேறு பெயர்கள் உண்டு. அரையர் சேவை நிகழ்ச்சியில் திருப்பல்லாண்டு, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, திருச்சந்த விருத்தம், திருப்பள்ளி எழுச்சி, அமலாதி பிரான், கன்னி நூல் திருத்தாம்பு, பெரிய திருமொழி, திருநெடுந்தாண்டகம், திருவாய்மொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல் போன்ற பாசுரங்களை பாடுவது வழக்கம். தமிழ்நாட்டில் பல வைணவ தலங்களில் அரையர் சேவை விழா நடத்தப்பட்டாலும் ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ஆழ்வார் திருநகரி வைணவ தலங்களில் இந்த விழா மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது என்பதை இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி.